300க்கும் மேற்பட்ட நோய்களை விரட்டும் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெசிபி பண்ணலாமா? கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும் போதும் லைட்டாக டாஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்து சமைக்கும் போது இந்த இட்லி பொடியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆக ஆல்மோஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணும் போது பருப்பு சீக்கிரம் கருகிடும். ஸோ நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பதத்தில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு 3 கைப்பிடி முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெய்னி சீசனாக இருக்கனால நான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிழலில் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 நாள் நிழலில் காய வச்சு நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போது இந்த கீரை பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா இந்த கீரையை ரோஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். கீரையை கையில் தொட்டு பார்க்கும் போதே அந்த கிறிஸ்பினஸ் வந்து ஃபீல் ஆகும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு இந்த கீரை வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு. கீரை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து தேய்க்கும் போது கீரை தூள் தூளாக உடையணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அகைன் கடாயை ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த பூண்டை வந்து நல்லா டாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஈரத்தன்மை வந்து போகும். வரமிளகாய் ஒரு 8 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த பூண்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். அப்போ தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் மிக்சர் ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ வறுத்து வச்சுருக்க பூண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வறுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக பருப்பு சேர்த்து அரைக்கும் போது லைட்டாக இட்லி பொடி கொரன்னு இருக்கும். சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் பல்ஸ் மோட்லேயே இட்லி பொடியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. முருங்கீரை பிடிக்காத குழந்தைக்கு கூட இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்ணாடி பாட்டிலில் ஒரு 3 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.